ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பாலாக்கீரை வச்சு ஒரு சப்ஜி தான் பார்க்க போகிறோம். இதை சப்பாத்திக்கு தொட்டுட்டும் சாப்பிட்லாம், இல்லை சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம். நல்ல ரிச் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ண சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அதை லேசாக ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதையும் இப்போ லேசாக வதக்கி விடணும். வெங்காயம் பாதி அளவு வதங்கட்டும். பாதி வதங்கின உடனே இப்போ இது கூட 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கணும். வெங்காயம் தீஞ்சிடாமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படி மெதுவாக வதக்கி விடணும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் 3 சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். உப்பு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ பாலாக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ அதையே சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். பாலாக்கீரை சீக்கிரமே வதங்கிடும். சும்மா லேசாக 2-3 தடவை திருப்பினாவே சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு. இதுக்கு தண்ணி தெளிக்கணுன்னெல்லாம் அவசியம் இல்லை. அப்படியே வெங்காயம் தக்காளியில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே இது வதங்கிடும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கீரையோடு சேர்த்து பருப்பையும் நல்லா கலந்து விடணும். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக அந்த டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கெட்டியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம், கொதி வரட்டும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருக்கா. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக நல்லாயிருக்கும். நெய் அப்படியே அதில் உருகி கரைஞ்ச உடனே இப்போது ஒரு சின்ன துண்டளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்த்தணுன்னெலாம் கிடையாது. வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நல்லா ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ வெண்ணெய் நல்லா உருகி அது கூட கலந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை அப்படியே தூவி விட்டுற வேண்டியது. அவ்வளோதாங்க, ரொம்ப ரிச் டேஸ்ட்டில் அருமையான தால் பாலாக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சுலபமாக செஞ்சாச்சு. இதையை சப்பாத்திக்கு தொட்டுட்டும் சாப்பிட்லாம், இல்லை சூடாக சாதத்து மேலே போட்டு கலந்தும் சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.